வீடு நல்ல ஒரு மங்களகரமா இருக்கணும், ஒரு சுபிக்ஷமா இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும், தெய்வம் வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது சொல்லாத விஷயங்கள், நல்ல ஒரு கருத்து ஏதாவது இருந்தா மக்களுக்காக நல்லா சுபிக்ஷமா இருக்கணும், நல்லா வருமானம் வரணும், வீட்டில் மங்களகரமாக இருக்கணும், வீட்டில் இருந்தால் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, பர்க்கத்துன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி வரணும்னா ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாமா, நிறைய பரிகாரம் இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக 8, 10, 12 டபுளாக தான் போகணுமே தவிர சிங்கிளாக ஏற்றக்கூடாது. 3 ஸோ இந்த மாதிரி ஏற்றக்கூடாது, சிங்கிளாக ஏற்றவே கூடாது. 7 ஏற்றக்கூடாது. டபுள் 3 மாதம் அதிகபட்சம் 60-90 நாள், 3 மாதமே வைங்களேன். மாற்றம் தெரியலன்னா இந்த மாலிக் பை கமெண்ட்டில் போடுங்க, 100% ரிசல்ட் வரும். ஏன்னா மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு நல்ல ஒரு மங்களகரமா இருக்கணும், ஒரு சுபிக்ஷமா இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும், தெய்வம் வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது சொல்லாத விஷயங்கள், நல்ல ஒரு கருத்து ஏதாவது இருந்தா மக்களுக்காக சொல்லுங்களேன். மக்களுக்காக ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லைம்மா, லட்சக்கணக்கில் வச்சுருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், லட்சக்கணக்கில் இருக்குது. நான் ஒரு விஷயமும் சொல்கிறது என் மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி வரவங்க நல்லா இருக்கணும், என்னை நம்பி வராங்களோ இல்லை வீடியோ பார்த்து வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்களோ நல்லா இருக்கணும் எண்ணத்தில் தான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். ஏன்னா என்னை நம்பி வந்தவங்களும் சரி, என்னை நம்பி பண்ணவங்களும் சரி, ஜெயிச்ச சரித்திரம் தான் இருக்குது தவிர தோற்ற சரித்திரமே இல்லை. ஸோ ஏன்னா நான் ஒன்று அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும் பதவியிலையும் பணத்துலேயும் பதவியிலையும் உயரத்துலேயும் எல்லாத்துலேயுமே நல்லா உயர்ந்து இருக்கணும். அப்படின்னா மக்கள் சராசரி மனுஷன் சராசரி இருக்குன்ற அவசியம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, வளரணும். அப்போ அவனை கைட் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும், அவனுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டை நான் இருக்க தான் ஆசைப்பட்றேன். நீ என்கிட்ட வரா போ, பரிகாரம் பண்ணாமல் போ, நீ எதுனா செய். ஆனால் நான் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு உனக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்காக பேசலை. எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்துருக்கான். எனக்கு கொடுத்தது நான் மக்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு செய்ய ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த இறைவன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தம்பி வச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷன் மூலியமாக தான் ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணுவான். அந்த வகையாக நான் நினச்சிக்கிறேன். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் ஒரு விஷயமா சொல்கிறேன். ஒரு விஷயம் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், 1 லட்சத்துக்கு மேலே நான் வச்சுருக்கேன். ஒரு விஷயமும் மக்கள் வாழ்க்கையில் சுமூகமான வாழ்க்கை. போயிடுங்களேன், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க? மன நிம்மதியாக, பிரச்சனை இல்லாத, கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாத, சந்தோஷமா வீடு, அண்ணன் தம்பி, அண்ணன் அண்ணி, சித்தப்பா, பெரியப்பா, உறவுகள், ஒரு குடும்பத்தால் 15 பேர். ஓட் லிஸ்ட் எடுத்தாலும் 20 பேர் வரும். இப்போ ஓட் லிஸ்ட் எடுத்தால் 2 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 1 சன் 1 டாட்டர், தட்ஸ் ஆல் அப்படின்னுறாங்க. ஒரு குடும்ப ஓட் லிஸ்ட் எடுத்தால் 20 பேர் வரணும். அதுதான் குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே கூட்டு வாழ்க்கை, பூட்டு வாழ்க்கை மாதிரி எல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாமே போயிடுச்சு. அது எல்லாமே ஒன்று சேரணும். வாழ்க்கை காலம் மாறலம்மா, நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிட்டோம். அதே இரவு தான், அதே பகல் தான், அதே சூரியன் தான், அதே சந்திரன் தான், அதே நிலா தான், இறைவன் ஒன்று தான். நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். 2000 வேற மாதிரி இருந்தோம், 2020 வேற மாதிரி இருந்தோம், இப்போ 25 வேற மாதிரி இருக்கும். இன்னும் 35 எப்படி இருப்போமோ அல்லா அறிவான். ஸோ எவ்வளோ இருக்குது. பட் உங்களுக்காக ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தயவுசெஞ்சு சொல்கிற மக்களே, இது உங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இது ஒன்றுருந்து கேளுங்க. நான் சொல்கிற ஒரு பரிகாரமாக உங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் 100 ரூபாய், 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா. நீங்கள் நம்புங்க, உங்கள் மனைவி நம்புகிறாங்களா, அவங்கள செய்ய விடுங்க. அவங்க எதுக்காக வேண்டுறாங்க, எதுக்காக செய்கிறாங்க? புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், அவங்களுக்காக தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக மட்டும் அவங்க செய்யலை, நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பிக்கை இருக்குது. சில ஜென்ஸுங்க நம்புவாங்க, சில ஜென்ஸ் நம்ப மாட்டாங்க. ஆனால் லேடிஸ் செய்கிறாங்களா, அவங்கள ஃப்ரீயாக செய்ய விடுங்க. ஒன்று நீ நம்பணும், இல்லை அவன் நம்ப விடணும். நீயும் கெட்டு உன்னால் அவனையும் கெடுத்துக்காதீங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒரு ஆம்பளை சாமி கும்பிட்டா அது அவனுக்கு மட்டும்தான் சேரும். ஆனால் ஒரு பொம்பளை சாமி கும்பிட்டா அந்த குடும்பத்துக்கே சேரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது உண்மையான வார்த்தை. ஸோ வீடு நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும், நல்லா வருமானம் வரணும், வீட்டில் மங்களகரமாக இருக்கணும், வீட்டில் இருந்தால் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, பர்க்கத்துன்னு சொல்லுவோம். லக்ஷ்மி வரணும்னா ஒன்றுமே நீங்கள் செய்ய வேணாமா, நிறைய பரிகாரம் இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். ஊதுவத்தி வாங்கி வீட்டில் வைங்க. அப்படியே மாதம் மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மாதம் மாதம் பொருளுங்க வாங்குறீங்க, வாரம் வாரம் பொருளுங்க வாங்குறீங்க.
ஊதுவத்தி மட்டும் வாங்கி வைங்க. ஊதுவத்தி ஏற்றுங்க. எப்படி ஏற்றணும்னா ஊதுவத்திகளும் முறையில் இருக்குது. 2, 4, 6, 8, 10, 12 டபுளாக தான் போகணுமே தவிர சிங்கிளாக ஏற்றக்கூடாது. 3 ஸோ இந்த மாதிரி ஏற்றக்கூடாது. சிங்கிளாக ஏற்றவே கூடாது. 7 ஏற்றக்கூடாது. டபுளாக ஏற்றணும் ஊதுவத்தி. அப்படி இல்லையா வசதி இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கூட ஏற்றலாம். இப்போது அதுலேயே ஒரு விதிமுறை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வத்தி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏற்றி வச்சுருவாங்க. ஏன்னா உருவம் கிடையாது, வீடு நிர்மாணமாக இருக்கணும், நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், ஏற்றி வச்சுருவாங்க. ஆனால் ஹிந்து முறையில் வந்து ஒரு படத்துக்கு நீங்கள் ஊதுவத்தி ஏற்றுறீங்கன்னா 2 இல்லை கட்டோ அதை ஏற்றிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஓம் மாதிரி நீங்கள் போடலாம். எப்படி சும்மா உட்காந்து இப்படி ஃபோட்டோ இப்படி அசைக்கிறது கிடையாது. ஓம் மாதிரி அழகாக சும்மா உங்கள் லைட்டாக ஓம் போகிற மாதிரி போட்டு அப்படி ஏற்றி அப்படி வச்சு பாருங்கள். இது தினைக்கும் காலையில் ஒரு 2 ஊதுவத்தி, சாயந்தரம் 2 ஊதுவத்தி. ஊதுவத்தி எங்கே இருக்கணும்னா சாமி படம் எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும். அதுலேருந்து 2 எடுத்து வாசலில் வைங்க. வாசலில் மேலே வைக்க முடியல கூட அட்லீஸ்ட் கீழே ஒரு ஸ்டாண்டாவது வச்சு வைங்க. வாசலில் கம்பல்சரி நறுமணம் இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ கூட சொன்னேன், எது வந்தாலும் வீட்டுக்கு நல்லது, இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம் எது வந்தாலும் வாசல் வழி தான் வரணும். அப்போது அந்த வாசல் வந்து நல்லா ஒரு மங்களகரமாக சுபிட்சமாக நல்லா பர்க்கத்தாக இருக்கணும். அதுக்கு ஊதுவத்தியை தயவு செஞ்சு ஏற்றுங்க. நீங்கள் எவ்வளோ ஊதுவத்தி ஏற்ற உங்களுக்கு ஒரு மாதம் அதிகபட்சம் 60-90 நாள் 3 மாதமே வைங்களேன், மாற்றம் தெரியலன்னா இந்த மாலிக் பை கமெண்ட்டில் போடுங்க. 100% ரிசல்ட் வரும். ஏன்னா அப்படி என்ன ஊதுவத்தினா சும்மா கடையில் போய்ட்டு இந்த வாசனமே இல்லாதனால நல்லா கம்மன்னு சந்தன வாசனம், ஜவ்வாது வாசனம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சந்தனம் நல்லா பிராண்டட்லாம் இருக்குது. அந்த மாதிரி பிராண்டடாக வாங்கி ஏற்றணும். ஏற்ற உங்களுக்குள்ளே ஒரு வைப்பு உண்டாகும், வீடும் ஒரு வைப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை செய்ய பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட இருவால நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பு. வீடு மங்களகரமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்கிறதுக்கு ஊதுவத்தில இவ்வளோ ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா தான் தெரிஞ்சுது பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.